வணக்கம் நண்பர்களே, முனேஷ் லேர்னிங் ஜோன் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். இந்த ரெண்டு சிஸ்டமுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இது ரெண்டுத்துலேயுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம். இந்த ரெண்டுத்துக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோவோட ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். வாங்க நம்ம குவிக்காக வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கான டெஃபினேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ப்ரோஆக்டிவ் அப்ரோச், செட் ஆஃப் சிஸ்டமேட்டிக் அண்ட் டிஃபைன்ட் ரூல்ஸ் which focuses on process parameters to ensure quality of the product that going to be produced meets the requirements before production. The quality assurance பார்த்தீங்கன்னா proactive approach. ஒரு ப்ராடக்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ப்ராசஸ் பேராமீட்டர்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது மூலயமா ப்ராடக்ட் குவாலிட்டியை என்ஷூர் பண்ண போகிறோம், அதாவது பிஃபோர் ப்ரொடக்ஷன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸோட கான்செப்ட் அண்ட் டெஃபினேஷன். ஆன் த அதர் சைட் குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ரியாக்டிவ் அப்ரோச். செக்லிஸ்ட் டிஃபைன் டு என்ஷூர் ப்ராடக்ட் குவாலிட்டி ஆர் அவுட்கம் மீன்ஸ் த ரெக்யர்மெண்ட்ஸ், தட் இஸ் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். ஸோ ரியாக்டிவ் அப்ரோச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சிட்டோம். மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட் நமக்கு தேவையான குவாலிட்டிக்கு மீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு செக்லிஸ்ட் மூலியமாக செக் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ இது வந்து ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படிங்கிறது ப்ரோஆக்டிவ் அப்ரோச் பிஃபோர் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோலுங்கிறது ரியாக்டிவ் அப்ரோச் ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான ட்ராயிங்ஸ் இருக்குது. அந்த ட்ராயிங்கை இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ப்ராசஸை வந்து டியூன் பண்ணி அதை நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க, செட்டிங் அப் ரிவ்யூ அண்ட் அப்ரூவல் ப்ராசஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங்ஸ். அதுதான் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ். குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணி கம்ப்ளீட்டான கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் மீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் அண்ட் செக்லிஸ்ட் டு செக் த கம்ப்ளீட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன். இது ரெண்டு தான் வந்து டிஃப்ரென்ஸாக வந்து இங்கே எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு சில புல்லட் பாயிண்ட்ஸ் பார்ப்போம் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு. குவாலிட்டி அஷூரன்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் விச் டெலிபரேட்ஸ் ஆன் ப்ரொவைடிங் அஷூரன்ஸ் தட் குவாலிட்டி ரெக்வஸ்ட் வில் பி அச்சீவ்டு. ஸோ இந்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குவாலிட்டி அச்சீவ் ஆகிறதுக்கான எல்லா வழிமுறைகளும் செய்யக்கூடிய ப்ராசஸ் தான் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸோட எய்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவெண்ட் த டிஃபெக்ட். தென் இந்த எல்லா டீம் மெம்பர்ஸுமே வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஒரே வேர்டில் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ வெரிஃபிகேஷன் ஆஃப் அ ப்ராசஸ். தென் குவாலிட்டி அஷூரன்ஸ் மீன்ஸ் பிளானிங் ஃபார் டூயிங் எ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸை வந்து நம்ம எவ்வளவு கண்ட்ரோலாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிற பிளான் பண்ணுறது தான் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸில் ஒரு அங்கமாக இருக்கும். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எப்படி நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு வந்து டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல், எஸ்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டூலை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் QA வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேக் ஷூர் யூ ஆர் டூயிங் த ரைட் திங்ஸ். நீங்கள் சரியான வழிமுறைகள் தான் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறது தான் குவாலிட்டி அஷூரன்ஸ். தென் QA இஸ் த ப்ராசஸ் டு கிரியேட் த டெலிவரபிள்ஸ். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெலிவரபிள்ஸ் ப்ராசஸ் தான் வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ். அந்த அதர் சைட் குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா QC இஸ் அ ப்ராசஸ் விச் டெலிபரேட்ஸ் ஆன் ஃபுல்ஃபில்லிங் த குவாலிட்டி ரெக்வஸ்ட். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா QC. தென் QC எய்ம் இஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் இம்ப்ரூவ் த டிஃபெக்ட்ஸ். அதாவது ஒரு ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டில் வந்து ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து அவாய்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் QCயோட வேலை.
ஸோ இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் டீம் தான் வந்து மெயினாக ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க QCயில். தென் ஒரு வேர்டில் வந்து QC எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேலிடேஷன். தட் மீன்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கு அகென்ஸ்டாக வந்து அவுட்கம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வேலிடேட் பண்ணுவோம். அதுதான் வந்து வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் QC மீன்ஸ் ஆக்ஷன் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் த பிளான்டு ப்ராசஸ். அதாவது ஒரு பிளான் பண்ண ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலோட வேலையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா SPC கேட்டகரி தான். பட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோலுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃப்யூச்சரில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் QC மேக் ஷூர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் வாட் யூ ஹவ் டன் ஆர் வாட் யூ எக்ஸ்பெக்டட். ஸோ ஒரு அவுட்கம் வருது, அந்த அவுட்கம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் QCயோட வேலை. QC இஸ் த ப்ராசஸ் டு வெரிஃபை தட் டெலிவரபிள்ஸ். நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய ப்ராடக்டை வெரிஃபை பண்ணி அது ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மீட் ஆகுதா இல்லையா, டெலிவரி நம்ம பண்ணலாமா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் QCயோட வேலை. ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தென் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த ஸ்லைட் போவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளோட வந்து குவாலிட்டி அஷூரன்ஸ்க்கும் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் இருக்குது, நான் ஒரு காஃபி ஷாப் ரன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நீட்ஸ் எ ஸ்ட்ராங் காஃபி சர்வ்ஸ் ஃபார் 10 people at 10:30 AM டு பி டெலிவர்ட் 3 kilometers அவே ஃப்ரம் த ஷாப். ஸோ என்னுடைய ஷாப்லேருந்து ஒரு 3 kilometers தள்ளி இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு மார்னிங் 10:30க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 peopleக்கு தேவையான காஃபி, ஸ்ட்ராங் காஃபி சர்வ் பண்ணோம். இதுதான் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்னென்ன பிளான் பண்ணுறேன், ப்ராசஸ் பண்ணுறேன், குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ நான் வந்து காஃபியெல்லாம் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 10 கப் இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். எப்போது, காஃபியெல்லாம் வந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறேன் டெலிவரிக்கு முன்னாடி. தென் காஃபியை வந்து கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணுறேன். அது ஏதோ ஒரு கண்டெய்னர் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். காஃபி வந்து ஹாட் கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. தென் கஸ்டமர் ஈவன் தோ வந்து சுகர் லெவல் சொல்லலை அப்படின்னாலும் வந்து நம்ம மீடியமாக வந்து ஸ்வீட்னஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். தென் 10:40க்கு நான் எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவர் பண்ணுறேன். 10:30 கேட்டிருந்தாங்க, நான் 10:40க்கு எடுத்துகிட்டு போய் டெலிவர் பண்ணுறேன். ஓகே, இது எல்லாமே வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ். குவாலிட்டி அஷூரன்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். மெஷர் த இன்க்ரெடியன்ட்ஸ் டு மேக் 10 cups ஆஃப் காஃபி. ஸோ காஃபி 10 cups தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்க்ரெடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மில்க், சுகர் க்யூப்ஸ் குவான்டிட்டி, காஃபி பவுடர் குவான்டிட்டி, இது எல்லாத்தையுமே வந்து நான் மெஷர் பண்ணுறேன். ஸோ அந்த மெஷர் பண்ண இன்க்ரெடியன்ட்ஸை வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கமெண்டட் சார்ட், ஓகே, ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 10 காஃபின்னா இந்த ரேஷியோவில் தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதைப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இன்க்ரெடியன்ட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். தென் காஃபியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 liter கண்டெய்னர், எக்ஸாக்டாக 1 liter கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன். ப்ரொவைடிங் 10 cups அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து 100 ml அப்படின்னா 10 cups வந்து 1000 ml. ஸோ 1 liter. ஸோ எனக்கு கரெக்டாக அந்த 1 liter வந்து ஃபில் ஆச்சு அப்படின்னா உள்ள 10 cups ஆஃப் காஃபி இருக்குது அப்படிங்கிறத நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் டெலிவரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 3 kilometers இருக்குது. ஸோ என்னென்ன வேஸ்லாம் வந்து நான் ரீச் பண்ண முடியும் அந்த இடத்துக்கு, எந்த வழியாக போனேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் எந்த ஒரு அப்டக்கல்ஸ் இல்லாமல், எந்த ஒரு தடையும் இல்லாமல் குவிக்காக போய் சேர முடியும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிக்கிறேன். தென் நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லைனா வாய்ஸ் மெசேஜோ கொடுத்துட்றேன். ஐ எம் கம்மிங் ஃபார் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தட் மூலயமா வந்து என்னென்னா 10:30 AM அப்படிங்கிற கஸ்டமர் கேட்ட டைமுக்கு ப்ரேயராகவே என்னால் போய் ரீச் பண்ண முடியும். திஸ் இஸ் வாட் பிளானிங் த ப்ராசஸ். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிங் த ப்ராசஸ், குவாலிட்டி அஷூரன்ஸுங்கிறது பிளானிங் த ப்ராசஸ். ஸோ இப்போது இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் தான் வந்து
அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா கஸ்டமர் டிலைட்னஸ், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தாண்டின விஷயந்தான் கஸ்டமர் டிலைட்னஸ். அவங்க கேட்டிருக்கக்கூடிய விஷயங்களை ரைட் டைம் ரைட் குவாலிட்டியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இப்போது எல்லா இண்டஸ்ட்ரியுமே வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிள் மூலியமாகவும் தென் டெஃபினேஷன்ஸ் மூலியமாகவும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்க சொல்லி. தென் உங்களுடைய கொஷின்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ரைஸ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். நன்றி நண்பர்களே.